ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. எக்ஸ்க்ளூசிவாக வேல்யூ அப்டேட்ஸ் லாவையும் கேஸ் லாவையும் டீச் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோர் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அது பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய் பத்திரம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பத்திரம் பதிகிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தாய் பத்திரம் எந்த ஆண்டிலிருந்து கிடைக்கும், அந்த தாய் பத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஹிஸ்ட்ரி ஒரு ஷார்ட் ஃபார்மாக நம்ம இந்த காணொலியில் நான் பதிவிடுறேன். அதாவது தாய் பத்திரம் எந்த ஆண்டிலிருந்து கிடைக்கும், தாய் பத்திரம் என்றால் என்ன, இதுதான் தலைப்பு. அதாவது தற்போது நீங்கள் வாங்க போகும் சொத்துக்கு தாய் பத்திரங்கள் அதிகமாக இருக்கிறது என்று வைத்து கொள்வோம். ஒரு தாய் பத்திரம் 2010 உருவாக்கப்பட்டது. அதனுடைய தாய் பத்திரம் 2003 உருவாக்கப்பட்டது. அதனுடைய தாய் பத்திரம் 1995 உருவாக்கப்பட்டது. இப்படி தாய் பத்திரங்கள் ஆண்டுகள் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கும். இப்படி ஆண்டுகள் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கின்ற தாய் பத்திரங்களுக்கு பின்னோக்கிய ஏதாவது ஒரு ஆண்டில் முற்றுப்புள்ளி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவை நாம் பார்க்கிறோம். தாய் பத்திரம் அப்படிங்கிறது நம்ம சேல் டீடு போட்டு இன்னொருத்தவங்களுக்கு சேல் டீடு போட்டு கொடுக்குறது, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சேல் டீடு போட்டு கொடுக்குறது, அதெல்லாம் தாய் பத்திரம். இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது மார்ட்கேஜ் வருது, அதில் அப்புறம் ஏதாவது ரிலீஸ் டீட் வருது, அப்படி இப்போ பார்ட்டிஷன் வருது அப்படிங்கிறதுலாம் தாய் பத்திரம் கிடையாது. அதான் 2010 ஒரு தாய் பத்திரம், 2003 பின்னோக்கி போனால் ஒரு தாய் பத்திரம், அந்த 2003 2010 அந்த பத்திரம் பதியப்பட்டிருக்கும். அதுக்கு இடையில ஏதாவது ஒரு இன்கம்பரன்ஸ் இருக்கலாம். 2003 முன்னாடி 1995 என்ன, அதில் ஒரு தாய் பத்திரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ காணொலியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தாய் பத்திரம். இந்த தாய் பத்திரம் அப்படிங்கிறது எப்போ உருவானது, பத்திரப்பதிவே எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1800க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டு இருந்த காலம். அதற்கு முன்னோக்கி போனோம் அப்படின்னா ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்துலலாம் பத்திரப்பதிவு எதுவுமே கிடையாது. அப்போ ஓலைச்சுவடியிலும் செப்பேட்டிலும் அரசாங்கத்திற்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களை ஆதரிப்பவர்களுக்கு அந்த செப்பேட்டிலும் ஓலைச்சுவடியிலும் எழுதி கொடுப்பாங்க. இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இடையில ஜமீன்தார்களுக்கும் கொடுப்பாங்க. அரசாங்கத்திலேருந்து, அதாவது ராஜா காலத்தில், அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்திலையும் ஜமீன்தார்களுக்கு கொடுக்கப்பட்டது. செப்பேட்டுகள்லையும் 10,000 ஏக்கர் நிலம் உங்களுக்கு, 20,000 ஏக்கர் முரண் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வரி கட்டுவாங்க. அந்த ஒவ்வொரு மாகாணத்தையும் பிரித்து செப்பேடாக போட்டு ஓலைச்சுவடியில் எழுதி இப்போ ஒரு அதாவது ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்குள்ளே அப்போல்லாம் கிடையாது, வரவே இல்லை. இது எந்த காலத்தில் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வருதோ அந்த காலத்தில் தான் அந்த தாய் பத்திரம் அப்படிங்கிறது உருவாகுது. அதற்கு பின்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்திற்கு பின்பு என்ன ஆகுதுன்னா, நமது அரசாங்கம் வரும்போது ஏழை மக்களாக இருந்தவர்களுக்கு பட்டா வழங்கினார்கள். அந்த பட்டாவை வைத்து அவர் அந்த இடத்தில் வாழ்ந்து கொள்ளலாம், விவசாயம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அந்த பட்டாக்கு பின்பு தான் என்ன ஆச்சு அப்படின்னா அதை விற்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பத்திரப்பதிவு தேவைப்படுகிறது என்று அரசாங்கம் பத்திரப்பதிவை தொடங்க ஆரம்பித்தாங்க. இது சற்று முன்பாகவே 1940களில் அரசாங்கம் வந்தது. அதுக்கு முன்பாகவே 1850 இந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களால் சற்று வைக்கப்பட்டு பின்பு அது முளைத்து வந்தது. அப்போ தான் பத்திரம் அந்த பட்டாவை வச்சு பத்திரங்களை
பதிவு பண்ணாங்க. அந்த பத்திரம் தான் வந்து தாய் பத்திரம். அது வந்து சரியாக 1865 தான் வந்து அந்த பத்திரப்பதிவு என்பதே வந்து தொடங்கப்பட்ட காலம். அதாவது 1800 காலங்கள். 1800க்கு பிறகுதான் குடியானவர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டதால் அவர்கள் அதனை பிற குடியானவர்களுக்கு கிரயம் கொடுப்பதற்கு, தானம் அளிப்பதற்கு, பாகப்பிரிவினை செய்வதற்கும், இன்னும் பிற வகையான பத்திரங்களை போடுவதற்கும் அவசியம் ஏற்பட்டது. அதனால் 1840களில் கல்கத்தாவில் முதல் முறையாக பத்திரப்பதிவு உருவாக்கப்பட்டது. நம் தமிழ்நாட்டில் 1865களில் பத்திரப்பதிவு உருவாக்கப்பட்டது. ஆக தமிழ்நாட்டில் குடியானவர்களுக்கு பழைய பத்திரம் வைத்திருந்தால் கண்டிப்பாக 1865க்கு முன்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே இன்று இருக்கும் எல்லா சொத்துக்களுக்கும் தாய் பத்திரங்கள் பெரும்பாலும் பின்னோக்கி சென்றால் 1865ஓடு முடிந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சரி, 1865க்கு முன்பு சில பத்திரங்கள் இருக்கிறது என்றால் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அது குடியானவர்களுக்குடைய பத்திரங்களாக இருக்காது. ஒரு ஜமீன்தாரையோ அல்லது ஒரு இனாம்தாரின் மேல்வாரி உரிமை சம்பந்தப்பட்ட பத்திரங்களாக இருக்கும். அந்த பத்திரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பதிந்த வைக்கப்பட்டு இருக்கும். ஏனென்றால் அப்பொழுது சார்பதிவம் என்று ஒன்று இல்லையே இல்லை. 1793 முதல் 1865 வரை நீதிமன்றத்தில் இருக்கின்ற திவான் அதாலத் என்ற நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில்தான் மேற்படி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆக சார்பதிவத்திற்கு முன்பு நீதிமன்றம்தான் பதிவு அலுவலகமாக இருந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வது வேண்டும். ஆக 1865க்கு பிறகு தான் குடியானவர்களுடைய நிலங்களுக்கான பத்திரங்களை பதியப்படும் வழக்கம் வந்தது. 1865க்கு முன்னாடி இருக்கின்ற பத்திரங்கள் ஜமீன் மற்றும் இனாம்தாரருடைய மேல்வாரி உரிமை சம்பந்தப்பட்ட பத்திரங்கள். அவை நீதிமன்றத்தில் பதியப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்றத்தில் பதியப்பட்ட பத்திரங்கள் எல்லாம் நீதிமன்ற ஆவண காப்பகங்களில் தேடி பார்த்து இருக்கின்ற பத்திரங்களில் மெய்த்தன்மையை உறுதி செய்து கொள்ளலாம். 1865க்கு பிறகு ஆன பத்திரங்களை எல்லாம் பத்திரப்பதிவுத்துறையில் உறுதி செய்து கொள்வது நல்லது. இறுதியாக இப்பொழுது இருக்கின்ற பத்திரங்களுக்கெல்லாம் முதல் தாய் பத்திரம் தமிழ்நாட்டில் 1865ஆம் ஆண்டு வரைதான் இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மற்றும் இந்த காணொளியில் நாம் பதிவிடுகிறோம். தாய் பத்திரம் அப்படிங்கிறது என்ன, தாய் பத்திரம் எப்படி உருவானது, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பதிவிட்டோம். இது மிக சுருக்கமாக நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். இது எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். இது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டத்தை அறிந்து கொள்ளட்டும். மிக்க நன்றி. வணக்கம்.